ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ்க்குலாம் ரீப்ளே பண்ணலாம் தான். நாங்க அதிகமா வந்து கண்டென்ட் தான் போட்டிருப்போம், நாங்க இப்படி உட்காந்து பேசினது இல்ல. அதனால சரி இப்ப அதுக்கெல்லாம் வந்த கமெண்ட்டுக்கு நம்ம ரீப்ளே பண்ணிடலாம். ஏன்னா கண்டென்ட்ல வந்து ரீப்ளே பண்ண முடியாது இல்ல, அதனால இதுல ரீப்ளே பண்ணிடலாம். அத்து உங்களோட போஸ்ட்டுக்கு வந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க கியூட் அம்மா அண்ணா அப்படின்னு. யாரத்தை பட்டீங்க? தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ. ஹாய் அம்மா அப்படின்னு நிறைய பேர் எங்க அத்தைக்கு ஹாய் ஹாய் தான் சொல்றாங்க. சொல்லிருங்க எல்லாத்துக்கும். எல்லாத்துக்கும் ஒரு ஹாய். ஹலோ, நாங்களும் திண்டுக்கல் தான். நீங்கள் திண்டுக்கல் எந்த ஊருன்னு சொல்லுங்க. நாங்க திண்டுக்கல் பாளையம் கரூர் அந்த சைடுல இருக்கோம். நாங்க வந்து திண்டுக்கல் மாவட்டம். நாங்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டம் தான். ஆனா திண்டுக்கல் இல்ல எங்க ஊரு. திண்டுக்கல் பக்கத்துல வத்தலகுண்டு பக்கத்துல ஒரு கிராமம் தான் எங்க ஊரு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு. நிறைய பேர் கேக்குறீங்க நீங்க எந்த ஊரு, நீங்க எந்த ஊரு, ப்ளீஸ் சொல்லுங்க 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 சொல்லுங்கன்னு சொல்றீங்க. அதுக்காக ஒரு வீடியோல சொல்லிடுவோம். நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கா நம்ம ரீப்ளே பண்ணிட்டு இருக்க கூடாது, மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லிடுவோம்னா இன்னைக்கு வந்து நாங்க அந்த கமெண்ட்லாம் படிச்சு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமும் திண்டுக்கல்ல நீங்க திண்டுக்கல்லா நீங்க அக்கா எந்த ஏரியா அப்படி கேட்டிருக்கீங்க. நாங்க இதுதான் வத்தலகுண்டு அதிகமா வீடியோல சொல்லிருப்போம். நாங்க திண்டுக்கல் மாவட்டம் அப்படி வத்தலகுண்டுனாலே தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது ஒரு சில பேத்துக்கு. எப்படி கண்டென்ட் பிடிக்கிறீங்க அப்படின்னு நாங்க வந்து எப்படின்னா திண்டுக்கல் பொண்ணு வந்து எங்க அத்தைக்கு திடீர்னு வந்துருச்சு அது மாதிரிதான் ஒரு கண்டென்ட். அப்படியே நம்ம ஒரு யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான், என்ன கண்டென்ட் போடலாம், இன்னைக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் எடுக்கிறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம்னா, நம்ம இப்ப ஒரு நிமிஷத்துல பேசிடலாம். நம்ம வந்து அந்த கண்டென்ட்டை போய் பார்த்து இது யோசிச்சு அதுக்கப்புறம் நீ இப்படி பேசணும், நான் இப்படி பேசணும், நீ இப்படி நடிக்கணும், நான் அப்படி நடிக்கணும்னு சொல்லி அதை அப்படியே முக்கி திணறி கொண்டு வரவங்களையும் பெரிய பாடாயிரும். அதுல என் வீட்டுல எங்க பையன் கிட்ட வேற பேச்சு கேட்கணும், அப்படி பேசுங்க இப்படி பேசுங்க நல்லா இல்ல அப்படின்னு சொல்லுவா. ஆமா, அவன் ஒழுங்கா பேச மாட்டேன், ஆனா நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிடுவான், அதான் உண்மை. அடுத்து ஒரு கான்செப்ட்ல பேசுவதில் மரியாதை இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமா, இது வந்து நாங்க கண்டென்ட்டுக்கு தான். நாங்க வந்து நேர்ல எல்லாம் வாடி போடி அப்படி இல்ல கத்த பேச மாட்டாங்க, நானும் வா போ அப்படி எல்லாம் பேச மாட்டேன். கண்டென்ட்ல மட்டும்தான் நாங்க 2 பேரும் அப்படி பேசிக்கிறோம். இது நிறைய நெப்பிரியா அப்படின்னுவாங்க, நான் அத்தை அப்படின்னு தான் அதோட முடிச்சுவோம் நாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன, நிறைய இது அந்த ஊர் எந்த ஊரு நாங்க இந்த சேனல்லையும் சரி இதை விட பெரிய சேனல் ஒரு காலையும் எங்களுக்கு வர கமெண்ட் ஃபுல்லாமே எந்த ஊரு அப்படின்னு தான் வரும். ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சின்னம், அதானே அது 2 பருவங்கள் போட்டதுக்கு போட்டிருக்காங்க, கண்டென்ட் போட்டிருந்தோம் அதுக்கு. அப்புறம் டாபிக் மாத்துங்க அப்படின்னு நாங்க இதுன்னு நீங்க சொல்றீங்க, நாங்க சென்டிமெண்ட் போடுற ஒரு சேனல், அதுல நிறைய கமெண்ட் அப்படிதான் ஒரு டாபிக்க மாத்துங்க அப்படின்னு. எங்களுக்கு வந்து நாங்க ஒவ்வொரு டாபிக் போட்டுட்டு தான் இருக்கோம். நீங்க அதுல சென்டிமெண்ட் போடுறோம், இதுல காமெடி போடுறோம். உங்களுக்கு இதுல பிடிக்கலன்னா அதுல போய் பாருங்க, அதுல பிடிக்கலன்னா இதுல வந்து பாருங்க, அவ்வளவுதான் மேட்ரு. நிறைய எந்த ஊரு அந்த இதுதான் கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் வந்துட்டு எந்த ஊரு சேஞ்ச் பண்ணுங்க, லொகேஷன். நாங்க வந்து இந்த 4 செவத்துக்குள்ளேதான் அதிக வீடியோ இருக்கும். அது காமெடி கூட கொஞ்சம் வெளியில போய் எடுக்கிறோம். சென்டிமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா முக்காவாசி இங்கதான் இருக்கும். கிச்சனு, ரூமு, ஹால்ல தான் அதிக வீடியோ இருக்கும். ஏன்னா எங்களோட வீடு குட்டியான வீடு, நாங்க எங்க போய் எடுப்போம், இங்கதான் எடுத்தாகணும். ஏன்னா பாப்பாவே தூக்கிட்டு போறோம், எல்லாத்தையும் எடுத்துட்டு வேற மைக்கு எல்லாம் எடுத்துட்டு போகணும்ல, அதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு இங்க எடுத்துக்கோங்க. நீங்க ஈரோடு தானே? நாங்க ஈரோடு போனதில்ல. ஈரோடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா சொல்லுவாங்க ஈரோடு அப்படின்னு. கரூர் வரையும் போயிருக்கேன், ஆனா ஈரோடு போனதில்ல. சேலம் போயிருக்கேன், ஈரோட்டுக்கு நான் போனதில்லை. நானும் ஈரோட்டுக்கு போனதில்லை. அப்புறம் டான்ஸ் ஆடினா வேற பேட் கமெண்ட். ஆமா, எங்களுக்கே டான்ஸ் ஆட தெரியாது. நாங்க ஒரு டான்ஸ் ஆடினா போதும், எப்படி சொல்றது, லூசு அப்படின்னு சொல்ற. அந்த லூசுன்னு சொல்றவங்க அவங்க நீ அந்த டான்ஸ் ஆடி பார்த்தா தெரியும் லூசா காரியத்தனமானு. நான் வந்து நிறைய ஒரு கமெண்ட் வந்துன்னா நீ லூசு அப்படின்னு சொல்லி வந்தோடனே அதுல ஒரு 3-4 வரும்.
அதே இத உங்க வீட்டுல ஒருத்தர் ஆடி அது ஒருத்தர் போட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் எல்லாருக்குமே வலிக்கும். என்னையும் எங்களைன்னு இல்ல, யாரையுமே புண்படுத்துற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. புரியுதா? தைரியமா கமெண்ட் போடுறீங்க. நான் டான்ஸ் நாங்க ஆடுவோம், ஏன்னா எங்களுக்கு தெரியாது, ஏதோ ட்ரெண்டிங்கா வருது அப்படின்றாங்க. தெரிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு பிடிச்சவங்க நிறைய பேர், நம்ம நல்லாவே ஆடாட்டியோ அவங்க வந்து நல்ல ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அதை பார்த்து சிரிச்சு சூப்பர் அம்மா சூப்பர் அக்கா அப்படிலாம் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. நீங்க வந்து உடனே பார்த்துனே அப்படி இப்படின்லாம் போடாதீங்க. எங்களுக்கு இல்லை, யாருக்குமே போட்டு யாரு மனசையும் புண்படுத்தாதீங்க. இப்ப நீங்க நடந்து போயிட்டு இருப்பீங்க, உங்களை பார்த்து அதே மாதிரியே போடா லூஸ் அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் எங்களுக்கு வலிக்கும். ஓகே, அப்புறம் அவ்வளவு பேட் கமெண்ட் போடுறதுக்கே தைரியம் இருக்கும். நீங்களும் டான்ஸ் ஆடி வீடியோ போட வேண்டியதானே. அவ்வளவுதான். நிறைய ஊர் தான் கேட்டிருந்தீங்க. மாவட்டம் வத்தலக்குண்டு, அதுக்கு பக்கத்துல கிராமம். எங்க சைடு நிறைய கிராமம் இருக்கும், அதுல ஒரு கிராமம் எங்க கிராமம். ஆனா பேட் கமாண்ட் வளர்ந்தது அப்படின்னா நாங்க வளர்ந்துட்டு போறோம்னு நாங்க உறுதியா நம்பிடுவோம். நம்பிக்கையோட தான் இருப்போம். நீங்களும் எங்க வீட்டுல இருக்கவங்களையும் நாங்க ஆரம்பிச்ச புதுசுல அப்படிதான் இருந்தாங்க. நாங்க அப்பயும் இவங்க இப்படி சிரிக்கிறாங்க அப்படின்லாம் பேசுறாங்க அப்படின்ட்டு நாங்க நிப்பாட்டி இருந்தோம்னா இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்க முடியாது. இந்த எங்களை யாருக்கும் எங்களை பார்த்து இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்காது. நீங்க இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போனா கூட நீங்க யூடியூப்ல வரீங்களா, வீடியோ போடுறீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு நாங்களும் வளர்ந்து வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பெல்லுக்கான பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பாய், டாடா.